வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நவீத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஸ்டில் யூஸிங் சாம்சங் கேலக்ஸி A50. சல்யூட் ராம் ராஜுக்கு அப்படின்னு தான் அடிக்கணும். 2019 வாங்கினது எக்ஸ்னாஸ் 9610 சிப்பு. நோ CPU ரிபாலிங் இஷ்யூ. யூஸிங் இட் ஸ்டாக் பார்ட்ஸு. 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே, 4000 mAh பேட்டரி, 15 watt சார்ஜிங், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரு, ட்ரிபிள் கேமரா, One UI 3.1, Android 11 பேஸ்டு, நெட்ஒர்க்கும் குட்டாக இருக்குது. ஹேவ் போத் 4G and 4G+. ரிலேபிள் பர்ஃபார்மன்ஸு சின்ஸ் ஐ எம் நோ கேமர். ஓவரால் மிட் ரேஞ்ச் ஃபோன் ஃப்ரம் 2019. ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டில் நவ் கம்பேர்ட் வித் மாடர்ன் ஃபோன்ஸு. இது வந்து ஸ்டில் ஹோல்டிங் அப். ஸோ இது வந்து சாம்சங்க்கு இந்த கமெண்ட் எடுத்து நான் வந்து எல்லா வீடியோலையுமே இந்த கமெண்ட் போட்டிருந்தாரு. கொஞ்சம் பெருமையா சொல்லி போட்டிருந்தாரு. ஆமா ப்ரோ, இருக்குது அப்படின்னு. ப்ரோ A50 எப்போ வந்துச்சு? அதுதான் சொல்றேன். நினைச்சு பார்த்தாலே நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. 56 இப்போ 6வது ஜெனரேஷன்ல இருக்கும். அதுல இருந்து அங்கதான் ட்விஸ்ட். A50, A50s, 51, அந்த 1 இயர்லயே வந்துச்சா A50s? 6 months கேப். அடுத்து பாருங்க 52, 52s. அங்கேயே 6 ஃபோன் ஆயிடுச்சு. ஓகே, இல்ல நான் சொல்றது ஜெனரேஷன் சொல்றேன், 6 வருஷத்துலன்னு சொல்றேன். அதுவே தள்ளி போயிடுச்சு ப்ரோ. எங்கேயோ தள்ளிட்டு போயிட்டானுங்க. இவனுங்க என்ன கணக்குல இருந்தானுங்கன்னு தெரியல. இது தாண்டி திரும்ப 53 வந்துச்சு, அப்புறம் 54, 55, 50. அப்புறமா தான் இந்த எஸ் மாடல் விடுறத நிறுத்தினானுங்க. அதுவும் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்னாப் டிராகனே கிடையாது. ஆமா, ஒன்லி இன் ஹவுஸ் தாங்க நாங்க. இன் ஹவுஸ் ஷேப்ஸ். சரி, ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செட்ரிக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ பாட் Pixel 9 for 40K. ரியரு ஃப்ரண்ட்டு போத் கேமரா சூப்பர்ப். ஸ்கின் டோன் இஸ் நேச்சுரல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ லைக் Pixel 9 போர்ட்ரைட். யூசிங் சாம்சங் 25 watt சார்ஜர் தான் யூஸ் பண்றேன். 1250 rupeesக்கு இந்த அடாப்டர். Takes around 45 to 50 minutes for 20 to 80% charger இருக்கு. I am Realme 6 user. Still the mobile is பக்கா condition. Only con I felt is its camera. இதுனா Realme 6. கரெக்ட். So that I switched to Pixel 9 on this sale. Realme தான் அப்டேட் விட்டு கேமரா முடிச்சு விடுறானே. அது கண்டினியூஸா பண்றாங்க எல்லா மாடலும். அது புது அல்காரிதம். உங்களுக்கு அந்த புது கேமரா அல்காரிதம் புரியல. அதனால தாங்க GT7 சொல்ல முடியல எங்களால. கேமரா போயிருக்கு. GT8 ஒரு லீக் பாத்தீங்களா? எல்லாமே ஸ்னாப்டிராகன் சிப். எல்லாமே இது ஸ்வாப்பபிள் லென்ஸாமே பாத்தீங்களா? என்னமோ இது பண்றாங்க, கழட்டி ஸ்க்ரூ போட்டு கழட்டி மாட்டிக்கலாமா. யூனிக்கா யோசிப்பாங்க. அதெல்லாம் கரெக்ட். உள்ள இருக்க சென்சார் என்னதுன்னு கேட்டா, அதெல்லாம் 200 மெகாபிக்சல் கொடுக்கறல்ல, அமைதியா வாங்கி உள்ள. சரி, போஸ்ட் ப்ராசஸிங் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அதெல்லாம் தேவையில்லை. ஏஐ நம்பி இருக்கும். ஏஐ ஆமா, சரி. எல்லாம் மேல இருக்கும் பாத்துக்கோ. சாமியோ சாமி, என்ன நீங்க வந்து அப்படியே போயிட்டீங்க, என்னப்பா அவன் ஏன் பண்ணிக்கணும்? அப்படிதான் இருக்கும். அவர் தான் சுட்டா காசு. அதேதான். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கார்த்திக் அப்படிங்கிறவர் வந்து, சிவா ப்ரோ ஹை, ஐ எம் a big fan and your follower for a long time. I have a problem to address bro. Got iPhone 16 256GB. iPhone 16 256GB 47K பிக் பில்லியன் டே செல்லையா? ஓ, நத்திங் ஃபோன் ஒன் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன். இல்லை, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரே ஷாக் ப்ரோ. 52,000க்கு அவனுக்கும் கிடைக்கல. அதுவே கேன்சல் ஆகி போயிடுச்சு. அதுவே 128GB கேன்சல் ஆகி போயிடுச்சு. ஓகே, ஐ குட் நாட் கான்டாக்ட். அதாவது என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ஐ டிட் நாட் கெட் த ஆர்டர் டெலிவர்ட் ஆன் டைம். ஸோ ஐ குட் நாட் கான்டாக்ட் த டெலிவரி ஏஜென்ட் லாஸ்ட் 2 days காஸ் ஹி ஹேட் புட் ஹிஸ் ஃபோன் இன் DND. நோ ரெஸ்பான்ஸ் வாஸ் given ஃபார் மை கால்ஸ். when I tried to escalate this to customer care, Flipkart did not let me talk with any customer agent cause it had chatbot respond everything and it keeps showing the same answer and option. Even if there was a problem with the delivery, how do customer contact the customer care if emergency? One more was, என்னோட வாட்ஸ்அப் chat backup is very important for me. Android to iPhone WhatsApp transfer is done only through the Move to iOS app. ஆமா, between delivery agent did not even wait for that. Even I told that I will pay him extra. Now all my WhatsApp data is gone. Very worst experience with the data transfer when phone exchange in Flipkart bro. In a tier 1 city like Bangalore, I can't get instant 10 minutes delivery. When with the phone and the electronic gadgets, why is Flipkart handling customers like we are begging to get my product, making us wait for 4 to 5 days? இதில் ஹைலைட் என்னன்னா, சில சமயங்களில் ப்ரோ இந்த எக்ஸ்சேஞ்சுங்கிற வார்த்தையை பார்த்தாலே டெலிவரி ஏஜென்ட் பதறிடுறான் ஃபர்ஸ்ட். ஆமா, அடுத்து என்னன்னா, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிருக்கலாம், டைம் எக்ஸ்ட்ரா ஆகுதுல்ல எக்ஸ்சேஞ்ச்னாலே. டப்புன்னு போயிட்டு கொடுத்துட்டு வரது வேற, எக்ஸ்சேஞ்சுக்கு அவன் வாங்கி டெஸ்ட் பண்ணணும். நான் 10 டெலிவரி பண்ற இடத்துல என்னால 5 டெலிவரி தான் பண்ண முடியுது. அதனால எக்ஸ்சேஞ்ச்னாலே அதை ரிஜெக்ட் பண்ணிடுறானுங்க. இன்னொன்று நம்ம சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, டெலிவரி ஏஜென்ட் வந்து நிஜமாவே அது எப்படி இருக்குன்றத பார்த்து ஒரு ஸ்கோர் போட்டுறான். ஆமா, இப்போ வந்து அதை யார்கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுமோ அவன் சொல்றான் வந்து எதுக்கு இவ்வளவு ரேட்டுக்கு எடுத்த, அப்போ சம்பளத்துல எடுத்துருவான்றாங்க. கரெக்ட், நீங்க சொன்னீங்க, ஞாபகம் இருக்கு. சப்பா அது ஒரு பிரச்சனை. அடுத்து என்னன்னா ப்ரோ, இதுல பேசாம நம்ம நண்பருக்கு மட்டும் இல்ல, இனிமே வரக்கூடிய நண்பர்களுக்கு
நீங்கள் உடனே என்ன பண்ணணும், உங்களுக்கு டெலிவரி ப்ராமிஸ் ஆயிடுச்சா, வாட்ஸ்அப் வந்து க்ளவுட் பேக்கப் எடுத்துட்டு ஃபோனை நீங்கள் ரீசெட் பண்ணி வச்சிருக்கோம். சரியா, டெலிவரி ஆக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி, அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க பேக்கப் எடுத்துட்டு. ஸோ புது சாட் வராது. நம்ம அந்த கூகுள் டிரைவ் இருக்குல்ல, அதுலயே நம்ம வாட்ஸ்அப் பேக்கப் எடுத்தாலே இப்போ பிரச்சனை எடுத்துடலாமா? அடுத்து என்னன்னா ப்ரோ, இப்போ அவர் சொல்றாருல ப்ரோ என் டேட்டா போச்சுன்னு, கரெக்ட், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்றேன், அடுத்து நீங்க என்ன பண்ணலாம், நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா யாராவது ஃபோன் இருக்கும், அவங்க ஃபோனில் போயிட்டு நம்ம மெயில் ஐடியை போட்டுட்டு அவங்களோட வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம லைவா அவங்களோட ஐடியிலே பேக்கப் எடுத்துட்டு அவங்க வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கிளியர் டேட்டா கிளியர் காட்சி கொடுத்துட்டு இப்போ என் மெயில் ஐடியை வச்சு அந்த வாட்ஸ்அப்ல என் ஃபோன் நம்பரை போட்டு நான் லாகின் பண்ணேன்னா ரீஸ்டோர் ஆயிடும். ரீஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஃபோன்ல இருந்து நான் ஐபோனுக்கு மூவ் பண்ணலாம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தலையை சுற்றி. பட் ஆனால் கூகுள் டிரைவ்ல பேக்கப் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. எல்லாம் ஐக்ளவுட்ல எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை ஆகுது. அப்பதான் சொல்றாங்க அதுவா, அது ஆட்டோமேட்டிக்காக ஐக்ளவுட்ல எடுத்துக்குது இல்லை. ஐக்ளவுட்ல எடுத்தாதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ல கோலார் எப்பயுமே ஆகுது. அது வந்து ஐபோன் அப்படின்னாலே ஐக்ளவுட் தான். ஆண்ட்ராய்ட்னா டிஃபால்ட்டா ஜிமெயிலில் போயிடும். ஜிமெயிலில் ஸ்டோரேஜ் எடுத்துட்டு நீங்க அது எந்த ஃபோன்ல போய் லாகின் பண்ண ரீஸ்டோர்னு கேட்கும், டப்புன்னு கூட்டம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். கரெக்ட் தான். ஆட்டோமேட்டிக் பேக்கப் டெய்லி ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம நடுராத்திரியில் பேக்கப் ஆகும். அது ஸோ அது சேஃப். அது நான் வந்து என்ன பண்ணேன், சில சமயங்கள்ல வந்து மறந்துடுவேன் ப்ரோ. டெய்லி எது கிடையாது பேக்கப் ஆகிட்டு இருக்கு, அதே ஏன் பேக்கப் நீ வேணான்னு சொல்லிட்டு மேனுவலா நானே வந்து நான் ரீசெட் பண்ணாம பேக்கப் கொடுத்துக்கிறேன்னு சொல்லி போட்டுருந்தேன். ஒரு டைம் என்னாச்சு, கரெக்ட் தான், அவசரமா மாற்ற வேண்டியதாகி போச்சு, பேக்கப்பே எடுக்காம மொத்தமா அப்படின்னு போயிடுச்சு. அதனால கொஞ்சம் டெய்லி இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் பேக்கப் பெட்டர். டெய்லி போட்டு வச்சிட்டேன், எதுக்கு சேஃபா இருக்கட்டும். கரெக்ட் தான், பிரச்சனை ஃபேக்ட். பரத்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐஃபோன் 16 ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் இஷ்யூ ப்ரோ. Today I exchanged my iPhone 13 for the price of 30,500 plus additional exchange bonus of 10k. The person who came, he said this phone is old and also some dents in body. Cracks and battery health is 79%. So I will take it only for 1,500 rupees. அங்க என்ன மேல 30,000 எல்லாம் போட்டுருக்கீங்க? காண்டாயிருச்சு ப்ரோ. அண்ட் he keeps saying I will cancel the order. I denied the exchanges, so I need to pay only 20,500 rupees as per the email from Flipkart, but he was asking 30,500. Then I contacted Flipkart customer support care, confirmed that I need to pay only 20,000, not 30,000. Somehow they managed to postpone the delivery tomorrow. நாளைக்கு தெரியும் என்ன ஆகும்னு, but they keep saying I have no time and will cancel if you don't pay me exchange amount. ஏன்னா அவனோட ஆப்ல வந்து 30,000 ஃபைன் காட்டுதான். அந்த டெலிவரி பர்சன் வந்திருக்கான்ல, இவ்வளவு கலெக்ட் பண்ணுன்னு காட்டும்ல, அது 30,000 ஃபைன் காட்டுதான். Later contact Flipkart and get the refund of 10k. I surprised in this Flipkart app, it is showing only 30,500. என்ன நடக்குதுன்னே தெரியல. Can't control. Saying iPhone 13 வந்து 1,500 ரூபாய். இவன் பணப்பை அவனே 15,900 ரூபாய்க்கு எடுத்துக்கிறானா. A person already evaluated and waiting for my confirmation. Flipkart reset 16,500க்கு இப்போ பண்ணிருக்காங்க. என்னமோ பண்றானுங்க இவனுங்களை வச்சுக்கிட்டு, ரொம்ப கடியா இருக்கு, பெரும் தலைவலியா இருக்கும் போல. 1,500 மனசாட்சி எல்லாம் கேட்கணும் ப்ரோ. இங்கே பாருங்க சதீஷ் ப்ரோ, தலை இன்னும் இந்த ஃப்ளிப்கார்ட் திருந்தலை. ஒருத்தர் ஃபேனை ஆர்டர் பண்ணா அதுல கேண்டி பேக்கு சென்ட் பண்ணி இருக்கானுங்க. பாவிகளா டேய், இப்படியே பிரச்சனை எங்கடா போறது, கஷ்டம்தான். ஆனால் எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டும் சரி, நம்ம இது அமேசானும் சரி, எனக்கு எப்படி இப்போ ஃபீல் ஆகுதுன்னா, போகிற போக்கில் இப்போ நான் பல்லாவரம் சந்தைக்கு போகிறேன். அந்த சந்தைன்றது அந்த ரோடு தான். கரெக்ட். அந்த ரோடு தான் யாருன்னு கேட்டால் அமேசானுங்கிறான், அந்த ரோடு தான் யாருன்னு கேட்டால் ஃப்ளிப்கார்ட்டுங்கிறான். ரோட்டில் பார்த்தா ஒரு 1000 செல்லர் இருக்கான். ஏய் என்னடா இது, எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது ப்ரோ. இப்போ மல்டிபிள் இவங்க சட்டையை போய் பிடிக்கலாமான்னு பார்த்தா அதையும் பிடிக்க முடியல. கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், சார் நாங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சார், நாங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். ஆமாம் ஆமாங்க, அதே தான், உண்மைதான், யாரும் இல்லைன்னா அதான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. அதுலேயே 1008 பிரச்சனை. நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ. சரி ஓகே. பிரகாஷ் சூர்யா அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ கௌதம் ப்ரோ GT6 செப்டம்பர் அப்டேட்டில் கேமரா முடிச்சு விட்டாங்க, கன்றாவியாக ஃபோட்டோ எடுக்குது. ரியல்மியில் அப்டேட்டில் கேமரா போகுது ப்ரோ, எல்லாருமே அதை சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, அந்த பெண்ணா இருந்தது அதில் கிழிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்கு. அப்போ அதோட மோசமாக இருக்குதுன்னா அப்போ நான் என்ன சொல்ல, ஏன்னா நான் வந்து எப்பயுமே ரியல்மி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ரியல்மி X2 டைம்லலாம் நான் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி கேமராவே நல்லா இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ரியல்மி கிட்ட நான் இம்ப்ரெஸ் ஆனான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் ப்ரோ. எப்பயாவது ஆடிக்கு ஒரு நாள் மாதம் ஒரு நாள் ஏதாவது ஒரு ஃபோன். இப்போ ரீசெண்டாக நாச்சுன்னா ரியல்மி 14 Pro Plus வந்து ஒரு 10X இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நத்திங் ஃபோன் 3A ப்ரோவோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ அதனால் அதை நம்ம ரிப்போர்ட் பண்ணியிருப்போம். பட் மற்றபடி வந்து மற்ற எல்லா ரியல்மி டிவைஸும் அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. சொல்லப்போனால் GT6 கூட பார்த்தீங்கன்னா 14 Pro Plus ஓரளவுக்கு தட்டி தூக்கிறோம். ஆமாம், ஆனால் ஜோக் ப்ராசரோட ஜோக் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவோம். என்னன்னு பார்த்தா அந்த கேமரா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும்.
ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை கன்ஃபியூஷன்லேயே வச்சுக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ. அதான் எதார்த்தம். அதுதான் எதார்த்தம் ஆக்கிட்டாங்க. நியூ நார்மல் ஆகிடுச்சு அது. அப்டேட்னா கேமரா முடிப்போம். ஆமாம், அப்டேட்னா ஃபோனையே முடிப்போம். சரி, உங்களுக்காக உங்களை பாவம் பார்த்து நான் கேமரா முடிக்கிறேன், யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதுனால கேமரா முடிச்சிட்டோம். முபாரக் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் ப்ரோ, மை ஃப்ரெண்ட் ஹாஸ் iPhone 13. Recently he updated his phone to iOS 26. After the update, the phone was a bit slower and the battery backup was not good. He got around 3.5 hours of SOT, but after this phone got powered off and did not even on. In this case, we asked many third-party service centers and they said it was motherboard issue. And they repair it would cost around 6K to 7K. And now my doubt is, I have an iPhone 14. Should I or should not update my phone? இதுக்கும் அப்டேட்னால எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இதே மாதிரி எனக்கு வந்து 5Cலேயே நடந்துச்சு ப்ரோ. அன்னைக்கு டேட்டுக்குலாம் வந்துட்டு நான் என்ன சிபி ரீபாலிங் அளவுக்கு யோசிச்சேன்னா என்ன, அந்த ஃபோன் என்னடானா எனக்குலாம் வந்து அன்னைக்கு வந்து ரூமில் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் வேறு இருக்குது. அந்த மீட்டிங்கில் வச்சு ஒரு மாதம் கரெக்டாக பாருங்களேன், ஒரு மீட்டிங்கில் வச்சு நான் என் 5C அப்டேட் பண்ணுறேன். ஸ்டைலாக அப்டேட்லாம் ஆச்சு. அப்டேட் ஆகி முடிஞ்சதும் ஏன்னா எல்லாரும் அங்கே வந்து G5 இது என்ன வச்சுருக்கீங்கன்னா, நான் சொல்கிறது இது ஐஃபோன் இருக்காது அந்த டைமில். எல்லார் கையிலும் என்ன இருக்குன்னா, எனக்கு நல்லா தெரியும் என்னோட சீனியரு என் சீனியர் மோட்டோ G ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் G சீரிஸ். ஆமா, ஸோ அந்த மாதிரி ஃபோன் தான் ஒருத்தட்டி இருக்கு. Redmi 1S இந்த மாதிரியான ஃபோன் தான் என்ன சுத்தி இருக்கு. என்கிட்ட மட்டும் iPhone 5C ப்ளூ கலர்ல சும்மா தகதகான்னு மின்றான். அப்படி இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு நாள் ஒரு மீட்டிங், அன்னைக்கு வந்து ஒரு அப்டேட் வருது, இன்ஸ்டால் ஆகிறதுக்காக ரீபூட் ஆச்சு. ஆனவன் தான் ஆப்பிள் லோகோ வருவான், ஆஃப் ஆகுவான், ஆப்பிள் லோகோ வருவான், ஆஃப் ஆவான், மண்டைய போட்டான். ஆஃப்லைன்ல இருக்கீங்க? அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேன் ஆப்பிள் கஸ்டமர் கேருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் வாரண்டி வேறு கிடையாது. இந்த ஃபோன் பீஜிங்கில் வாங்கினது, வாரண்டியில் தான் இருக்கு அப்படின்னா. எங்கடா பீஜிங்? சரிடா. அதுக்கப்புறமா தான் இன்டர்நேஷனல் வாரண்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆமாம், அப்போ வந்து பீஜிங் வரைக்கும் என்ன போக சொல்கிறான். உனக்கே மனசாட்சி இல்லையாடா, நான் இந்த ஃபோன் எடுத்துகிட்டு பீச்சிங் வரைக்கும் போகிற அளவுக்கு இருப்பேன், என் நிலமை தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த இதில் வர மாதிரி தான். ஆமாம் சார், கால் படுது படுது, நான் தள்ளிக்க மணி அப்படிதான் நேரம் பேசினா. அதுக்கு நீங்க நேரில் தான் போய் பேசணுன்றாங்க. சர்வீஸ் பண்ணணும், நீங்க நேரில் போய் பண்ணுங்க. எங்க பிஜி அப்படிதாங்க சொன்னாங்க. எனக்கு வந்து அப்போ எப்படி இருந்தேன்னா, இதை நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு அப்பயே வெறுத்து போச்சு. அப்போ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ஒரு மன விரக்தி, ஒரு வெறி அதில் இருந்தேன். ஆனால் அப்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்கு பேசாமல் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு இந்தியாவிலே வாங்கியிருக்கலாம் போல. தேவையில்லாமல் நம்ம வந்து அப்ராட் யூனிட்டை வாங்கி இப்படி ஆயிடுச்சு. ஸோ நம்ம மிஸ்டேக் தான் ஆயிடுச்சு. அதுதான் இப்போ நிறைய பேர் இந்த நூபியா ரெட் மேஜிக்லாம் கேட்குறீங்க, இந்தியாவில் வாங்கினா யூஸ் பண்ணலாமான்ட்டு. வாங்கலாம், பட் ஆனால் அதில் ஸ்பேர்ஸும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸ்பேர்ஸ் இந்தியாவில் கிடையாது, சர்வீஸும் கிடையாது. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகம் இருக்கா ப்ரோ? ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிவைஸ். உள்ளெல்லாம் ஃபேன் வச்சிருக்கிறான் வேற. தலைக்கு வந்து தலைப்பாயோட பச்சடினா அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி விலகணும், அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ண முடியாது. 1 லட்ச ரூபாய் கிட்ட வருது இல்ல இம்போர்ட் பண்ணா. கரெக்ட் தான், வாங்கினது நம்ம தப்பாயிடுதா, அதனால ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி திரும்பி விலக வேண்டியதுதான். இல்லைங்க, இது கொஞ்சம் வேதனையான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால அஃபிஷியலாக வாங்கிறது இன்னைக்கு மெயின் டிவைஸாக வேறு நிறைய பேர் வாங்குறது கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில். அதுக்கு சொல்கிறேன், வாங்கினா இதுதான் ஒரு பிரச்சனை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சிலர்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, Xiaomi 17 Pro சைனா அதை வாங்கலாமா அப்படிலாம் கேட்குறாங்க. இப்போ நான் 75K வருது அங்கே சைனாவில், இந்தியாவில் இம்போர்ட்லாம் பண்ணால் சரி இல்லை. அதே மாதிரி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ விவோல X100 Pro X200 Pro சைனாவில் இருக்கு. இப்போ நான் அதை வாங்கினா இங்கே எனக்கு பார்ட்ஸ் கிடைக்கும், ஏன்னா இங்கே அந்த டிவைஸ் இருக்கு. ஆமாம், என்ன எனக்கு இப்போ சப்போஸ் போர்ட் லெவல் இஷ்யூனா இங்கே இருக்க போர்டை மாற்றினா எனக்கு வந்து வண்ட சாய்ஸ் வந்துடும். இது மட்டும் தான் மாறுமே தவிர இனிமேல் மற்றபடி மறு வச்சுட்டு வரும். ஹைப்பர் வாய்ஸா? அதுவா நான் ஒரு நிமிஷம், அவனுங்களும் வந்துட்டானுங்களா இங்க? அந்த வாய்ஸ் பேர் என்னது? ஆரிஜின் வாய்ஸ். சாரி, அந்த லட்சணத்துல தான் அது இருக்கு. எல்லாருக்குமே மறந்துடும் போல அது. இப்போ இவனுக்கு மட்டும் ஹேண்டில் எல்லாம் மட்டும் பேரை மாத்தி வால்பேர் மாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க. கொலை பண்ணிடுவான் உன்னைய, மாறல ஆனா நாரிடுவனி மட்டும் மாறலன்னா செத்துட்டானுங்க. மட்டும் மாத்தி இருந்தாலும் எவ்வளவு பேர் பெரிய பண்ணிருக்கானுங்க எல்லாருமே. நாளைக்கு ஓகே. கோபிகா bro, I don't have if it's relevant. Oh, I don't know. I don't know if it is relevant to our community or not, but I just wanted to share. I bought a ceiling fan in Longway brand. Since the purchase it had some noise, but the local electrician told it will be resolved in a week after running for a while, but it does not. After 3 months it was stopped working in lower speed. It runs only on the top speed 5 or Y with some noise which is annoying. After reaching customer care, they told to take a video and I do send it. They replied today only that they will send the warehouse address and will resolve it within a week. But the courier charges is on us, which is not right.
பிகாஸ் இட்ஸ் ஸ்டில் இன் த வாரண்டி பீரியட். யார் ப்ரோ அவன்? லாங்வேன் ஒரு பிராண்ட் இருக்குது ஃபேன் 1000 ரூபாய். ஆல்ரெடி அந்த அளவுக்கு ரேட்டிங்கும் நல்லா இல்லையே. ஆமா ஆமா 3.8 3.7 கேள்விப்படுறேன். பட் த கொரியர் சார்ஜஸ் நம்ம தலையில வந்து விடுதா. ஸோ வாரண்டி பீரியட் பட் தே ஆஸ்க் மீ டு சென்ட் வயா கொரியர். ஐ வாஸ் ட்ரைங் டு புட் த ரிவ்யூ ஆன் அமேசான் பட் இட் ஷோர் தட் ஐ கான்ட் கிவ் அ ரிவ்யூ ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஐ டோன்ட் நோ வை. So beware of these brands. I should suggest buy a product with brand value. Correct. Even if it's 500 higher. 1000 ரூபாய்க்குலாம் ஃபேன் வந்துச்சுனா அது எந்த அளவு லைஃப் இருக்குன்னு தெரியாது ப்ரோ. இல்ல ப்ரோ ஒரு காலத்துல இருந்து 1000 ரூபாய்க்கு ஒரு ஃபேன் இருந்தாலும் இப்போ சொல்றேன் இப்போ பிரைஸ் அதுக்கு இல்ல மெட்டீரியல் ஏறுது இல்ல. கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மனசாட்சியோட நடந்துப்பாங்க. இது கேட்டா எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா அல்லானே தெரியாது அப்படிதான் இருக்கு. ரெஸ்பான்ஸே இல்ல. நான் வந்து இப்போ கொரியர் போட்டா கொரியர் சார்ஜ் நான் பே பண்ணுவேன். ஃபேன் என்ன வெயிட்டே இல்லாம இருக்கும். ஃபேனோட வெயிட் கொரியர் பே பண்ணனும்னா அது எங்க போகும்? அது அந்த இதுவே அந்த ஹெட்டே சம வெயிட்டா இருக்கும் வர. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? பா செம்ம கடுப்பா இருக்கு வர வர. சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகவ். ஓகே அந்த நண்பர் வந்து ப்ரோ few months ago I bought a Mi Pad 7 from the official Mi website. After a few days of use I noticed a screen burn issue. I took the tablet to showroom where they checked it, confirmed the defect and replaced the screen free of charge. Now the tablet is working perfectly fine. So அதான் பிரச்சனை நம்போது ரீச் பண்ண உடனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். நமக்கு வந்து யூனிட்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயிட் பேட்ச் மாதிரி இருந்தது. நான் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க வேணாம்ட்டீங்க இமிடியேட்டா மாத்த முடியும் ஒரு பிரச்சனையும் இல்ல. ரீப்ளேஸ் பண்ணணும். நான் என்ன கேட்டேன்னா இப்போ எனக்கு இது ப்ராப்ளமே கரெக்ட் பட் இதே மாதிரி கஸ்டமர்க்குலாம் வந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். உடனே மாத்திரும். அதே மாதிரி தான் இப்போ இவர் சொல்றதும் ரிட்டென்ஷன் ஸ்கிரீன் ரிட்டென்ஷன் ஒரு சின்ன பர்ன் மாதிரி ஒரு பாயிண்ட் எல்சிடில தெரியுங்க சம்டைம்ஸ். அது அந்த பேனல்ல சம்டைம்ஸ் தெரியும். சோ நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே மாத்திறது பெட்டர். ஐயோ ரைசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ரைசன் நம்ம ரெகுலரா கமெண்ட் போடுவார். ரைசன் இந்த யூடியூப்ல கமெண்ட் டைப் பண்ணும்போது ஆட் வந்ததுன்னா டைப் பண்ண எல்லாமே போயிடுது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து டைப் பண்ணணும். என்ன எலவு பாக்குது இரிட்டேட்டிங்கா இருக்கு. இது நிறைய பேர் ரிப்ளை வேற இது போட்டுருந்தாங்க. ஆமா ப்ரோ ஆட் கரெக்டா வந்துருச்சு அவங்க அப்பா டைப் பண்ணி போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இது கமெண்ட் போயிடுதான். ஸோ ஆடு வந்துச்சுன்னா டப்பு பாஸ் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு போஸ்ட் கொடுங்க அப்படின்றாங்க. இந்த காக்கரோட் ரிப்ளை பண்ணியிருந்தார் இதுக்கு. இதுதான் பண்ணணும். ஆடு மட்டும் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு இவர் சொல்கிறத பார்த்தா இப்போ ஆட் வந்துடுது. ஆட் ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக கமெண்ட் டைப் பண்ணி போஸ்ட் கொடுப்பீங்க. போஸ்ட் ஆயிடுச்சுன்னு காட்டும் ஆனால் உங்கள் கமெண்ட் இருக்காது. அப்போது இது வந்து எப்படி இருக்குன்னா அந்த கேட்வே லிங்க் மாதிரி ஆட் ஓடும்போது வேற சர்வருக்கே போகிற மாதிரி போயிடுது. நீங்கள் போட்ட கமெண்ட் ஆடுக்கு போயிடும். ஆடோட ஓஜி ஃபைல் எங்கேயாவது இருக்கும் சர்வருக்குள்ளே படுத்து கிடக்கும். அங்கே போனால் கமெண்ட் இருக்கும் ப்ரோ இது அன்பாக்ஸ் பண்ணும்போது அப்படின்னு இருக்கும். ஆமாம் அடா பாவீங்களா எப்படி எப்படிலாம் பக் வச்சுருக்கீங்கடா. ஓகே அடுத்து வந்து என்னது ப்ரோ இது XANAXா சனாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. XANAX இல்லை நான் 505 அப்படின்னு வச்சுக்கிறேன். சோப்பு கட்டி. ஓகே அடுத்து வணக்கம் சிவா ப்ரோ. ஐ பாட் த போக்கோ F5 டியூரிங் த லான்ச் மெயின்லி ஃபார் த சாலிட் ஹார்ட்வேர் ஃபார் 29K. ஐ ஆல்ரெடி நியூ தட் த சாஃப்ட்வேர் இஸ் ஷிட்டி. So my plan was to move to custom ROM after 2 years of updates. But when I searched for proper custom ROM tutorials, I could not find a legit guide. I tried one method, but my fingerprint sensor gone. And another XN software issue. It only works for 5 to 10 minutes after a restart. Also, while playing Genshin Impact, I get massive FPS drops from 58 down to 8. Even the game like COD, run smooth. On the highest setting, even though I played for 3 to 4 hours, I could not see a single frame drop. Genshin Impact sometimes the FPS 10 to 15 la கொடுமையாச்சே ஏதோ ஜிப் பண்ற மாதிரி இருக்கு. Important note, the fingerprint issue has been there both before and after the factory reset. The problem never really gets fixed. The only positive thing is that my battery backup actually improved. Before reboot, I used to get only 3 hours in Genshin on high settings, but now I can play around 5 hours. So kindly give me a solution brothers. On top of that, I even asked for a paid bootloader unlock to a North Indian guy on YouTube. He made the tutorial and he demanded 2K just for a bootloader unlock. That's insane. Actually ஒன்ல ப்ரோ நீங்க வந்து bootloader unlock பண்றதுக்கு வந்து நிறைய இடத்துல தேடி பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர்வைஸ் வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆயிருக்கு. அது நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். அந்த நம்ம கிருஷ்ணாலாம் இருக்காங்களா அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து கஸ்டமராமே நீங்கள் வேற இது கூட போட்டு பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ இன்னொன்று என்ன பண்ணலாம்னா பேசாமல் ஒரு 200 ரூபா மொய் எழுதுற மாதிரி போய் எழுதிட்டு எனக்கு ப்ராப்பராக ஒரு பார்ட்டிஷன்லையும் பக்காவாக ஹைப்பர்வைஸை ரீஃப்ளாஷ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம். கூட பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு மினிமம் இதை போடுங்க. எனக்கு வந்து போக்கோ ஃபோன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வெல் கேப்பபிள் ஃபோன். ஆமாம் 3.5 ஜாக்லாம் இருக்கு. லாஸ்ட் அந்த ஃபோன் அதுதான். நீங்கள் என்ன பண்ணுங்க அது என்ன முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது மீ சர்வீஸ் சென்டர் எடுத்துகிட்டு போயிட்டு
எனக்காக ப்ளீஸ் ப்ரோ இதை ஃப்ளாஷ் மட்டும் பண்ணி கொடுங்க, நல்ல ஃபோன் ப்ரோ, இது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது, எனக்கு வந்து எல்லா பார்ட்டிஷனையும் கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணி கொடுங்க. ஆடியோ அவுட்புட் தரமாக இருக்கும் அதில். ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஸ்டேபிளாக கண்ணு மாதிரி இருந்ததுன்னா திரும்ப ஹாப்பியாக ட்ரை பண்ணி பாருங்க ப்ரோ. ஏதாவது நீங்கள் 2000 ரூபா ஒரு பூட் லோட் அன்லாக் பண்ணுறத கூட நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா பூட் லோட் அன்லாக் பண்ணி கஸ்டமர் போடுறதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் வந்து சில சமயங்கள் ஏதாவது ஒரு கோளாறான, எப்படி தெரியுமா இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சப்போஸ் வந்து Android 15 ப்ரோ, Android 15 இருக்கிற ஃபோனில் பேஸ் கோட் வந்து Android 15 இருக்கு. எனக்கே தவறுதெல்லாம் Android 16 ROM ஏதாவது கிடக்கும், அதை எடுத்து ஃப்ளாஷ் பண்ணுறேன்லாம் பண்ணால் சில சமயங்கள் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, ரீபார்ட் ஏதாவது ஒரு சில ஒர்க் இருக்கும், அதெல்லாம் பண்ணாமே தூக்கி உள்ளே போட்டோன்னா ஃப்ளாஷ் ஆன மாதிரி காட்டும், ஆனால் பூட்டே ஆகாது, பிரிக் ஆகிடும். இந்த கூத்தெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்காக அப்போ என்ன ஆகிடும்னா நீங்கள் வெறுத்தே போயிடுவீங்க, எதுக்கிட்ட இந்த கர்மத்தை பண்ணேன், நான் பேசாமல் ஐப்ரோவைஸ்லேயே இருந்திருப்பேன் அப்படின்னு தோணும். கொஞ்சம் ஜாஸ்தி டைம் நிறைய வேணுங்க மெயினாக. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் போயிட்டு ப்ரோ எனக்காக சில சமயங்களில் ஃப்ரீயாக கூட பண்ணி தருவாங்க, கொஞ்ச நேரம் பேசுங்க, ஆனால் 2 வருஷமா யூஸ் பண்ணுறேன் தாறுமாறாக இருக்குது, ஆல்ரெடி இதை பற்றி நான் சோஷியல் மீடியாலாம் போட்டுட்டு இருக்கேன், இப்போ ரீசெண்டாக என்னன்னே தெரியல ஒரு 2-3 மாசமா சரியாகவே பர்ஃபார்ம் பண்ணல, ரொம்ப ஃப்ரேம் ட்ராப்லாம் ஆகுது, இதை கொஞ்சம் எனக்கு ரீஃப்ளாஷ் மட்டும் பண்ணி தரீங்களா அப்படின்னு மாதிரி ரெக்வஸ்ட் செய்யுங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது, நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க பார்ப்போம். அதை பண்ணதுக்கப்புறம் ஃபோன் மாஸ் ஆகிடுவோம், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் பர்சன்ஸ் யாராவது ரொம்ப புத்திசாலியான ஆளுங்கலாம் தெரியும்னா பேக் டோர்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தெர்மல் பேஸ்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணால் மாஸ் பேட்டரி கூட நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் புது ஃபோன் மாதிரி பேட்டரி கூட மாற்றிக்கலாம், அதெல்லாம் சீக்கிரம் பேட்டரி அதுக்கெலாம் சூப்பரான ஃபோனு. ஏன்னா 7+ Gen 2 அந்த ஃபோனே அரிது இது ஒன்று தான் அந்த டைமில் வந்து ஒரு மாசான ஃபோனாக வந்தது இதுதான். கரெக்ட் ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா திவா அப்படிங்கிற நண்பர் வந்து ஏர்டெல் ஸ்கேம். வணக்கம் ஆண்டவரே, நான் உங்கள் சப்ஸ்கிரைபர் ஃபார் ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம். ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதில் இருந்து ஏர்டெல்லில் 5G பிளானில் இருந்ததுக்கெல்லாம் அன்லிமிட்டட் 5G டேட்டா வரல. நான் ஒரு 4 நாள் வெயிட் பண்ணியும் பார்த்தேன், மேபி சர்வர் இஷ்யூவாக இருக்குமோன்னு நினச்சேன், பட் அப்படியே தான் இருந்துச்சு. 5th டே நான் பம்மல் ஏர்டெல் ஷோரூம் போய் கேட்டதுக்கு இனிமேல் ப்ரீபெய்ட் சிம்முக்கெல்லாம் அன்லிமிட்டட் 5G வராதுன்னு சொல்லிட்டாங்க, போஸ்ட்பெய்டில் இருந்தால் மட்டும்தான் அன்லிமிட்டட் 5G வரும்னு சொல்லிட்டாங்க. நான் 3 months பிளான் போட்டிருக்கேன், பட் முழுசாக 2 weeks கூட யூஸ் பண்ணலை, அதுக்குள்ளே எப்படி நான் ஸ்கேம் பண்ணிட்டேன். ஏர்டெல் ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அதுவும் பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடையாது. இப்போ சப்போஸ் நீங்கள் போஸ்ட்பெய்ட் போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏர்டெல் பிளாக் மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே ஆல்ரெடி ஏர்டெல், இல்லாட்டி எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏர்டெல் அப்படின்னா, இப்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் அதை வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து February மாதம் வரைக்கும் வேலிடிட்டி இருந்தது. நான் ஆனால் போஸ்ட்பெய்ட் போனதுனால எனக்கு என்ன பண்ணிட்டேன், எல்லா மாத பில்லும் அடுத்த ஒரு 6 months வந்து 100 ரூபா மைனஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் லம்பாக ஒரு 3 மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணனால அந்த அமௌண்ட்டுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஈக்குவலண்ட் அமௌண்ட் போட்டு பில்லை ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ப்ரோ பண்ண முடியும். இதெல்லாம் அப்பயே சொன்னாங்க, ப்ரீபெய்ட் யூசர்ஸ் தான் வந்து 4G டேட்டா போகுது, 5G காலியாயிருது, அன்லிமிட்டட் 5G ஒர்க் ஆகும்னு சொன்னது. நான் 4Gயே வந்து சும்மா நான் வந்து ஒரு பில்டப்லாம் சொல்ல, 4G என்ன ஆயிடுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து 75 GB 80 GB 90 GB அப்படின்னு கொடுக்குறான். அப்புறம் என்ன ஆயிடுது, 4G ஒரு மாதத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கு. கரெக்ட். இப்போ எனக்கு வந்து கேப் எங்கே இருக்குன்னா 305 GB. அதே தான் எனக்கும் 305 GB குறைஞ்சு தொலைய மாட்டேங்குது, 4G போட்டு நான் 4G போட்டு அடிச்சிட்டு இருக்கேன். எப்படின்னா இன்னைக்கெல்லாம் வந்து நான் வெளில போகும்போதெல்லாம் Pixel 5 என்ன எடுத்துருப்பேன், அதில் போய் வீடியோ அப்லோட் பண்ணுறது, அதில் போய் அதெல்லாம் பண்ணாலும் கூட அது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்படி பண்ணாலும் நான் உள்ள போய்ட்டு திரும்ப செக் பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்தா 305 GBங்கிறது ஒரு மாதம் முடியும் போது 295 கூட மாற மாட்டேங்குது. ஏன்னா அடுத்தது ஆட் ஆன் ஆகி திரும்பி 305. ஸோ அதனால் வந்து போஸ்ட்பெய்டு அப்படின்னா மல்டிபிள் யூசர்ஸ் உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு லாபம். கரெக்ட். சிங்கிள் யூசரோட எனக்கு தெரிஞ்சு மல்டி யூசர்ஸ்க்கு லாபம். 3 பேர் 4 பேருக்குலாம் நீங்கள் பில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும். அதே சமயம் வந்து அப்போ என்ன ஆகிடும்னா இந்த கேப் இருக்குல்ல 305 அது இன்க்ரீஸ் ஆகி 500 600 மாறும். அப்போ வந்து ட்ராவல் டைமில் நெட் யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ராவல் டைமில் அப்லோட் பண்ணுறதுக்குலாம் அடிச்சு நொறுக்கலாம். எல்லாருமே குடும்பமே சேர்ந்து அந்த 600 GB யூஸ் பண்ணலாம். ஆமாம். இதில் 5G டிவைஸ் வச்சிருந்தாங்கன்னா ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்கும் 5G சிக்னல் வந்ததுன்னா அன்லிமிட்டட் அந்த டேட்டா அப்படியே இருக்கும் பேலன்ஸ். ஆமாம். ஸோ அதுவும் இருக்குது. நான் இது வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன் ப்ரோ, ஒரு டைம் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக போஸ்ட்பெய்ட் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து லைவாக ஒரு சில டெஸ்ட்லாம் பண்ணும்போது இரிட்டேட் ஆச்சு எங்களுக்கும். ஏன்னா நாங்கள் 2019 டேஸ்லலாம் என்ன பண்ணோம், இந்த 3G 4G இந்த மாதிரியான விஷயங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது 2019 டெஸ்ட் பண்ணும்போது என்னாச்சு, நானும் பார்க்குறேன் 2019 2020 போடுறேன், போஸ்ட்பெய்ட் சிம்மில் மட்டும் பார்த்தா அதே 4G 8 MBலாம் போகுது. எனக்கு புரியவே இல்லை. ஆனால் நான் ப்ரீபெய்டில் ரன் பண்ண 30 MB வருது அதே இடத்துல. இதனால கூத்து போஸ்ட்பெய்டுக்கு மட்டும் பேண்ட் வித் அந்த அளவுக்கு வச்சு அது என்ன கதை அப்படின்னு தான் இருந்தது. ஸோ ஆனால் அதே சமயம் இன்னொன்று தோணுச்சு, அப்போ வந்து எப்பயுமே நம்ம இந்த ஸ்கூல் கை இல்லாட்டி வந்து காலேஜ் கையாக இருக்கும்போது நமக்கு இது இரிட்டேட் ஆகும். பட் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து போஸ்ட்பெய்ட் பில்லு பே பண்ணுறாரு அப்படின்னும் போது ப்ரீபெய்டோட போஸ்ட்பெய்ட் பில்லு எக்ஸ்ட்ரா ஒரு 150 ரூபா பே பண்ணுவார். ஆமாம். அப்போ அதுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் காட்ட முடியும்? கரெக்ட்.
அவருக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் காட்டுற மாதிரி இருக்கும்ல. வர ஒரு ஆஃபீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்பெய்ட் பில் வந்து உங்களோட டாக்ஸ் இதில் அந்த இதில் காட்டலாம், ரிட்டர்ன்ஸில் போட்டுக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். நானும் அப்படி யூஸ் பண்ணிட்டு உண்மைதான். அப்போ இதில் என்ன ஆகுது, அந்த எக்ஸ்ட்ரா 150-200 கட்டுறாங்க இல்லையா, அந்த வித்தியாசம் எங்கெல்லாம் காட்ட முடியுதுன்னு பார்த்தா கால் ரிலேபிலிட்டி ப்ளஸ் டேட்டா ரிலேபிலிட்டின்னு சொல்லி ஏர்டெல்கிட்டே கேட்டாலும் சரியா நான் மாதம் இப்போ ரீசார்ஜ் பண்ண 200 ரூபாய். அப்போ ரொம்ப பழைய கஸ்டமர் இருந்தால் உங்களுக்கு தனி கவனிப்பு ப்ரோ. ஏன்னா ப்ரீமியம் சர்வீஸ் மாதிரி இருந்தாரானுங்க. கால் பண்ணாலே சார் நீங்கள் உங்கள் நம்பர் பார்த்தாலே தெரியுது 2 வருஷமாக தான் வச்சிருக்கீங்க, போஸ்ட்பெய்டே வேறு 6-7 வருஷமாக நீ போஸ்ட்பெய்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்து பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் வருவீங்க, நாங்கள் உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துறோம் சார், பண்ணி கொடுத்துட்றானுங்க. அதெல்லாம் பண்ணிடுறாங்க. அதான் எனக்கு வந்து எப்படின்னா, நான் அதே திரும்பியும் சொல்கிறேன் ப்ரோ, எனக்கு ஏர்டெல் தான் சூப்பர், இல்லை ஜியோ தான் மொக்க அப்படிலாம் சொல்ல வரல சரியா. எல்லாமே வந்து உங்கள் ஏரியாவில் நல்லா இருந்ததுன்னா சந்தோஷம். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் ஏர்டெல் வீக்காக இருக்கும், அதுக்காக நான் ஏர்டெல் தான் எனக்கு பிடிக்குன்றதுக்காக வீக்காக இருக்கிற ஏரியாவில் ஏர்டெல் வச்சு நான் என்ன பண்ணுறது. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல தேவையில்லாமல் செகண்ட் சிம் ஒன்று வாங்க வேண்டியதாகிடும். ஸோ அதனால் வந்து சில சமயங்களில் இந்த பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க 2-3 சிம் வச்சிருப்பாங்க, எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தேவைப்படும். ஸோ அதனால் அது ஓகே. பட் மற்றபடி வந்து என்னோட கருத்து இதுதான் ப்ரோ சரியா. உங்களுக்கு வந்து நீங்கள் போஸ்ட்பெய்ட் போகிறதா இருந்தால் ஒரு ஃபேமிலியாக இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த பிளாக் பிளான்குள்ளே போனால் கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ப்ரைஸ் குறையும். அந்த ஆட் ஆன் நம்பர் ஆப்ஷனோட வரும். எனக்கு 499 ஒரு நம்பர் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் 799 899 போனால் 2 நம்பர் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரே இதில் வந்துடும், ஒரே டேட்டா ஷேர் வந்துடும். ஸோ அப்போ என்ன ஆகும், அட்வான்டேஜ் தான். அன்லிமிட்டட் 5G வந்துடும் உங்களுக்கு. ஆமாம், அன்லிமிட்டட் கால்ஸும் வந்துடும். ஸோ அதனால் அது என்னென்னு பார்த்துக்கோங்க. டெய்லி 100 SMS ஒன்று, அது ஒரு பிரச்சனை. அந்த ஏர்டெல் பெனிஃபிட்ஸ் வேறு தருவான், ஃப்ரீ. இது ஏர்டெல் நிறைய வரும், டிவைஸாக இருந்தால் ஆப்பிள் மியூசிக் ஃப்ரீயாக வரும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் இன்சூரன்ஸ், ஃபோன் இன்சூரன்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தானுங்க. நான் எப்போ இரிட்டேட் ஆச்சுன்னா ப்ரோ, வருஷத்துக்கு 3000 SMS 3600 SMS வரும். ஓகே, அந்த 1 இயர் பிளான்ல. அது என்னாச்சு, அது எப்போ பாரு நான் ஒரு SMS அனுப்புனேன்னா ரிமைனிங் SMS என்னன்னு காட்டுறதுக்காக காப்ப போகிறோம். இப்போ நான் ஜிபேயோ இல்லாட்டி வந்து ஒரு ஃபோன்பேயோ ஆக்டிவேட் பண்ணுறேன்னா எனக்கு ஓவர்லேல எதுவுமே வரக்கூடாது. ஸ்க்ரீன் ஓவர்லேல தான் வந்தால் செக்யூரிட்டி த்ரெட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடும், நடந்துட்டு இருக்க ஆக்டிவேஷன் நிறுத்தி விட்டுரும். இது என்னடா, நான் ஒரு தடவையும் மேலே வந்து நோட்டிஃபை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி தானே வருது. ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி வந்தால் கூட கண்டுக்க மாட்டேங்குது ப்ரோ. சில சமயங்களில் நான் இது ஓவரில் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு எஸ்எம்எஸ் ஆப் மேலே தான் கட்டு வரோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த ஆப்லேருந்து எங்கேயோ ஓடுது, எங்கே ஓடுதுன்னு பார்த்தா இந்த ஆப் ஓட்டுட்டு எஸ்எம்எஸ் ஆப் ஓடுது. இந்த ஸ்க்ரீனில் இல்லைன்னா ஆக்டிவேட்டே ஆகாது. அப்போ அதுக்கு நான் என்னென்ன ஷார்ட்கட் ட்ரை பண்ண தெரியுமா, ஒரு டைம்லாம் இப்படி பிடிச்சிட்டு இருப்பேன், இப்படி வச்சு இப்படியே பிடிச்சிட்டு இருப்பேன். நான் தான் யூஐ கண்ட்ரோல் பண்றேன்ல. இப்போ எஸ்எம்எஸ்லாம் வந்து அமைதியாக ஓடி போயிரு சரியா. எஸ்எம்எஸ் ஆப்புக்குலாம் நீ போக முடியாது, நான் தான் இப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன்ல. என்ன தெரியுமா, அதுக்கும் ஓவர் ரைடு கோட் எழுதிட்டாங்க 1.5 வருஷம் கழிச்சு. 1.5 வருஷம் இப்படி தான் ஒப்பேத்திட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன், அப்பயும் கூட பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் ஆப்புக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட்பெய்ட் வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது. போஸ்ட்பெய்ட் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கண்ட்ரோல் கிடையாது, நம்பர்ஸ் கவுண்ட் கிடையாது. இப்போ வந்து ஆக்டிவேட்லாம் பண்ணா மென்டல் சார்ஜர் கொடுத்து உங்களுக்கு போஸ்ட்பெய்ட் மாத்திடுவோம் நாங்க. எப்படி இதில் ஹைலைட் என்னன்னா, ஒரு பக்கம் இவனை திட்டலான்னு பார்த்தா இந்த எஸ்எம்எஸ் கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு தரப்பில் தான் நான் சொல்லி ஆகணும். ஆப்பிளில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவ்வளோ பிரச்சனை இருக்காது. அவங்க ஆக்டிவேஷன் கான்செப்டே வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா இதில் ஆட்டோ எஸ்எம்எஸ்ஸாக போகுது. அதில் எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா எஸ்எம்எஸ் ஆப்பே வரும், நான் சென்ட் எழுத்தணும், ஏதோ கோடு போகும், WXYZன்னு போகும். அது இங்கேருந்து போயிட்டு அது திரும்ப கால் பேக் ஆகும், அது பேக் வந்து திரும்ப எஸ்எம்எஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆப்பிள் அது வேற மாதிரி இருக்கும். அதனால எனக்கு அங்கே இந்த பிரச்சனை வந்தது இல்லை. என்ன பாப்பப் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்ட்ராய்டில் மட்டும் பாப்பப் வந்து சாகடிச்சிடணும், அவ்வளோதான், முடிஞ்சுது. நீ ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. போ சார், உங்களை ஆக்ட் பண்ணுறாங்க சார், நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். ஆமாம், 2-3 இந்த மாதிரி தொடர்ந்து நடந்ததுன்னு நீங்கள் என்ன தெரியுமா ஆகிடும், இன்னைக்கு ஃபுல் ஆக்டிவேஷன் கூல் டவுனு 24 மணி நேரம் கழிச்சு ஆக்டிவேட் பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ, அது வேற இருக்குது. சரியா, கடையில் நின்றுருக்கேன், சோறே கிடையாது, அங்கேயே கொடுத்துட்டு ஓடிடு, அவ்வளோதான். சாப்பிட்டு வேறு வாங்கி அப்போ பாத்திரங்களும். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க, அந்த அனுபவத்துலேருந்து தான் இதை சொல்கிறேன் சரியா. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து கடந்து வரும்போது தான் பரவாயில்லரா, நான் எக்ஸ்ட்ரா 100 ரூபா பே பண்ணாலும் பரவாயில்லரா, எனக்கு போஸ்ட்பெய்டே கொடுத்துட்றா, எனக்கு கொள்ளாதரா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரியான சம்பவமாக நடந்துக்கிட்டே இருந்ததா, ஜாஸ்தியாக இருக்குது அந்த பக்கம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதி அப்படிங்கிற நண்பர் வந்து, ப்ரோ ஐ ஆர்டர் போக்கோ பட்ஸ் X1 ஃப்ரம் அமேசான் ஆஃப்டர் வாட்சிங் யுவர் வீடியோ பட் மெனி ரிவ்யூஸ் இன் திஸ் சைட் டெல்ஸ் தட் த ப்ராடக்ட் இஸ் ஃபேக் or not to buy. So can you make a video on how to differentiate between fake and genuine Poco Buds? இதுக்கு அந்த ஆப் கனெக்ட் பண்ணாலே தெரிஞ்சிரும் ப்ரோ. ஆப் கனெக்ட் பண்ண ஆப்ல தான் வந்துருச்சு. இதுல ஆப் நீங்க கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு அது ஜென்யூனா இல்ல. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து சிலர் வந்து என்ன பண்றாங்க, ப்ராடக்ட் வந்து ஜென்யூனான்னு பார்க்கிறது ஒரு QR வச்சிருப்பாங்க. ஆமா, அதை ஸ்கேன் பண்ணா ஜென்யூன் ப்ராடக்ட் இல்லையா தெரியும். அந்த IME கோட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த பட்டப்பட்டை பார் கோட், அதை ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு போக்கோட வெப்சைட் அந்த டீடைல்ஸ்லாம் காட்டும்.
நீங்க அதை ஆனா இது பெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி ஆப் சப்போர்ட். அதான் ஆப் சப்போர்ட்டே இருக்கு அதுக்கு. நீங்க அத போட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருமே. Xiaomi Buds அதாவது Xiaomi wireless ஏதோ ஒன்னு. கரெக்ட். அதுல கண்டிப்பா காட்டல அப்படினா அப்ப டூப்ளிகேட்டா இருக்கும். ஆமா. நீங்க அந்த ஆப்ல போட்டாலே உங்களுக்கு காட்டிரும் அது. ஏன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் முதல்ல கொண்டு பண்ணலாம்ல அதுல. பண்ணலாம். சோ அது இல்லனா நாட் சப்போர்ட்னா நாட் சப்போர்ட்னு காட்டிரும். அவ்வளவு முடிச்சு. அடுத்து சத்யா அப்படிங்கிற நண்பர் வந்து Pixel 9 வாங்கிட்டேன் ப்ரோ. ஹாப்பி டு மூவ் ஃப்ரம் iPhone 13. நெட்வொர்க் ஸ்ட்ரென்த் இஸ் ஃபார் பெட்டர் தென் iPhone 13. பேட்டரி தான் ஆவரேஜா இருக்கு. எனி சஜஷன் ஃபார் பெட்டர் பேட்டரி லைஃப்? ஒசுகுன ஐபோன் இல்ல ப்ரோ, நிஜமாவே ஐபோன்ல வந்து கொஞ்சம் நெட்வொர்க் கோளாறு தான் ப்ரோ. எப்பயுமே 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் தான் இருக்கு. எங்க ஆபீஸ்ல தான் பாக்குறேன். ஆபீஸ் எக்ஸினோஸ் மோடமோட ஐபோன் மோடம் மொக்கையா இருக்கு அப்படினா ஃபோன் பண்ணா எப்பயுமே நாட் ரீச்சபிளா இருப்பாங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணா எடுப்பாங்க. ஏன்னா வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கும். மெயின் கால் பண்ணா போவாது. இது என்ன பெருமையா? சரி ஓகே, பேட்டரி லைஃப் வந்து அதுவே கொஞ்சம் நாள்ல செட் ஆயிடும் ப்ரோ. மேக்ஸிமம் அதுவே செட் ஆயிடும். அப்படி இல்லைன்னா எந்த ஆப் 1 வீக் ப்ரோ. அப்படியும் இல்ல ஏதோ ஒரு ஆப் நீங்க பேட்டரி கிராஃப்ல போய் பார்த்தா தெரியும். வாட்ஸ்அப்லாம் மேல இருந்தானா உன்னை தட்டி படுக்க வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம் நான் தான் வருவேன். இப்ப புதுசா ஒண்ணு யூடியூப் பின்னாடி நான் இருக்கேன், அண்ணா வர ஆண்ட்ராய்டே எந்துதான், நான் வரண்டா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். இந்த மாதிரி ஏதாவது ஆப் வந்ததுன்னா அது கொஞ்சம் ஃபோர் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் தூக்கத்துல பின்னாடி தள்ளி போடுங்க. டீப் ஸ்லீப்ல போட்டு விடுங்க. ஆமா, உன் தொல்லை என்னால தாங்க முடியல, உன் வேலை முடிஞ்சு பாத்துக்கிறேன், நீ ஒண்ணு கிளிக் அந்த இதுல வருமே என்ன வேணாம் பிலிப்ஸ், இவ்வளவுதான் லிமிட் வரம் போ அப்படின்னு சொல்லிடுங்க. ரைட்டுங்க. ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு கமெண்ட்ஸ். வேற சில கமெண்டோட நம்ம திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் சிவபாரணி பார்க்கலாங்க. பாய்.